அவர்கள் பண்ணியிருக்க வேண்டும். பட் விஜய் அவர்கள் அதை கரெக்டாக பண்ணலை. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா மக்கள் அவதிக்குள்ளாகப்பட்டு கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதில் பலியாயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய செய்தி. இதை குறித்து ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா நேரடியாக பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பக்கத்தில் சொல்லியிருக்காரு. கரூரில் நிகழ்ந்திருக்கும் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி நெஞ்சை உலுக்கி மிகவும் வேதனைக்கிறது. உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த அனுபவங்கள், காயமடைந்தவருக்கு ஆறுதல்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காருங்க. அதாவது விஜய் அவர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. அதாவது பெரிய அரசியல் கட்சி தலைவர்களாகட்டும் மற்றவர்கள் எல்லாருமே சம்பவ இடத்துக்கு பேசிட்டு போகிறாங்க. பட் விஜய் அவர்கள் அவரை பார்க்கறதுக்காக கூடின கூட்டம் அந்த கூட்டத்தில் இவ்வளோ பெரிய அசம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் ப்ரெஸ் மீடியா தவிர்த்து விட்டு திருச்சி ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஹோமுக்கு கிளம்பக்கூடிய அந்த ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா உண்மையை மிகுந்த வேதனை அளிக்குதுங்க. அதாவது அவரை பார்க்க வந்த அந்த ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் வந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்காக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் முன்னேற்பாடுகள் செய்துவிட்டு அதற்கு பிறகு அந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடும். அந்த பேசக்கூடிய இடத்த ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சுக்கணும். பட் விஜய் அவர் பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்கவே இல்லை. துளியும் கூட கண்டுக்காமல் இப்படி பண்ணுறாரு. இது மிகுந்த வருத்தம் அளிக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஆழ்ந்த அந்தமாக தெரிவித்திருக்காரு. இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு விஷயத்தை பாராட்டணும். நன்றி.